ஊருக்குள்ள ஒருத்தன் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். கவர்மெண்ட்ல இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் லோக்கல் ஆபீசர்ஸ் அனுப்பிச்சு அவனோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு செக் பண்ண சொன்னாங்க. லோக்கல் ஆபீசர் வந்தாரு. அவர் ஒரு ஜூனியர் ஆபீசர். அவர் வந்துட்டு உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டாரு. சார், நான் பெட்டிங் கட்டி தான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன். யாரை பார்த்தாலும் பெட் கட்டுவேன். அந்த பெட்ல நான் தான் ஜெயிப்பேன். இது வரைக்கும் என்ன பெட்ல யாரும் தோக்கடிச்சது கிடையாது. அது வழியா தான் எனக்கு பணம் வருதுன்னா அந்த ஜூனியர் ஆபீசர் நம்பல. எப்படி அது எல்லா பெட்லயும் நீயே ஜெயிப்ப, என் கூட ஒரு பெட் கட்டி ஜெயிச்சு காமி பாக்கலாம்னாரு. சரி சார், இப்ப ஒரு பெட் கட்டிக்கலாம். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய். சரி சொல்லுனாரு அந்த அதிகாரி. நாக்கால மூக்க தொடணும், அது உங்களால முடியுமான்னா அந்த அதிகாரி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவரால் என்ன பண்ணாலும் நாக்க மூக்கு கிட்ட எடுத்துட்டே போக முடியல. உன்னால பண்ண முடியுமானாரு. இவன் என்ன பண்ணா, இவனோட நாக்க எடுத்து அந்த அதிகாரியோட மூக்க தொட்டுட்டான். அந்த அதிகாரி ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இது சீட்டிங்னாரு. இல்ல நான் நாக்கால மூக்க தொடணும்னு யாரோட நாக்கு யாரோட மூக்குன்னு சொல்ல, நீங்க தோத்துட்டீங்க, எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. அதிகாரியும் வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. போன அந்த அதிகாரி அவரோட மேல் அதிகாரியை பார்த்தாரு. மேல் அதிகாரி என்னையா விசாரிச்சியா, என்ன விஷயம்னாரு. இந்த ஜூனியர் அதிகாரி, சார் அவன் எல்லார்கிட்டயும் பெட் கட்டுறான், பெட்ல ஜெயிச்சுதான் அவ்வளவு பணம் சம்பாதிச்சதா சொல்றான், என்னை அவன் தோக்கடிச்சிட்டான். இதை கேட்ட சீனியர் அதிகாரி, அதுக்கு தான் உன்ன மாதிரி ஜூனியர் அதிகாரிங்க அனுப்பக்கூடாது, இந்த முறை நானே போயிட்டு அவனை வெரிஃபை பண்ணிட்டு வரேன்ட்டு கிளம்பி வந்தாரு. வந்தவர் இவரை பார்த்து, என்னோட ஜூனியரை ஈஸியா தோக்கடிச்சிட்டா, எங்கிட்ட பெட் கட்டி ஜெயிப்பாங்களாம். இவனும் சிரிச்சுக்கிட்ட, சரி சார் உங்களுக்கும் அதே பெட் தான், ஆனா 5000 ரூபாய் இந்த முறை. சீனியர் சரினாரு. இந்த முறை இவன் சொன்னா, சார் பல்லால மூக்க கடிக்கணும்னா. சீனியர் சிரிச்சுக்கிட்ட, சரி ஆனா உன்னோட பல்லால உன்னோட மூக்க கடிக்கணும், என்னோட பல்லால என்னோட மூக்க கடிக்கணும், சரியானாரு. சரின்னா சீனியர் அதிகாரி, இது என்னால கண்டிப்பா முடியாது, நீ பண்ணி காமினாரு. அவன் என்ன பண்ணா, அவனோட பல்ஸ் செட் எடுத்தான். அவனோட பல்ஸ் செட் எடுத்து அவனோட மூக்க ஒரு கடி கடிச்சிட்டு மறுபடியும் எடுத்து பிக்ஸ் பண்ணிட்டான். இதை பார்த்த சீனியர் அதிகாரி, அடடா இவங்கிட்ட இப்படி ஏமாந்து போயிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்பி வந்தாரு. ஜூனியர் அதிகாரியும் சீனியர் அதிகாரியும் அவரோட மேல் அதிகாரி கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி ஒருத்தன் பெட் கட்டி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் பயங்கரமான பணம் வந்துட்டு இருக்கு, அவனை விசாரிக்க போயிட்டு நாங்க 2 பேரும் ஏமாந்துட்டோம். இதை கேட்ட அந்த பாஸ், இதுக்கு தாண்டா உங்களை மாதிரி சின்ன பசங்களை அனுப்பிச்சா இப்படிதான் பிரச்சனை வரும், ஒண்ணு பண்ணுங்க, அவனை நேரா நீங்க நம்மளோட ஆபீஸ்க்கே கூட்டு வாங்க, ஆனா கூட்டு வரும்போது அவனோட வாயை கட்டி கூட்டு வாங்க, அவன் யாருக்கிட்டே பெட் கட்டக்கூடாதுன்னு. உடனே அவனை வாயை கட்டி அவரோட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாஸ் என்ன பண்ணாரு, அவன் முன்னாடி வந்து நின்னாரு. சுத்தி எல்லா ஜூனியர் அதிகாரிகளையும் உட்கார வச்சுட்டு, இது மாதிரி சின்ன பசங்க கிட்ட போயிட்டு தோத்துட்டு வரக்கூடாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலமான பேருனாரு. சரி அவனோட வாய் கட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த நேரம் ஒரு போன் கால் வந்துச்சுட்டு வெளியே போனாரு. வெளியே போனவரு திரும்பி வந்தாரு. எல்லார்கிட்டயும் நீ பெட் கட்டி ஜெயிக்கிறியாமா, எங்கிட்ட பெட் கட்டி ஜெயிக்க முடியுமானாரு. உடனே இவன் சிரிச்சுக்கிட்ட, சார் இந்த முறை பெட் 10,000 ரூபாய் அப்படின்னா. சரி போட்டி ஆரம்பிக்கிட்டாரு. சார் நான் ஒரு ஆளை பார்த்து அவங்க உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு சொல்லிடுவேன். சார் உங்களோட வயிற்று பகுதியில 25 பைசா அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது, அது இல்லன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துறேன், அது இருந்தா நீங்க எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. இதை கேட்ட பாஸ், பாத்தீங்களாடா இவன் ஈஸியா ஏமாந்துட்டான், என்னோட வயிற்று கீழ மச்சமே கிடையாது, இப்பயே கழட்டி காமிக்கிறேன், ஷர்ட்டை கழட்டி காமிச்சாரு. மச்சம் இல்ல 10,000 ரூபாய் கொடுனாரு. இவனும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டான். திரும்பி பாக்குறாரு, எல்லா ஜூனியர் அதிகாரிகளும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், ஏன் உங்க முகத்துல சந்தோஷமே இல்லன்னாரு. ஜூனியர் அதிகாரிகள் எல்லாம், சார் உங்ககிட்ட 10,000 ரூபாய் தோத்துட்டான், எங்க எல்லார்கிட்டையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா வின் பண்ணிருக்கான். இதை கேட்ட பாஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி. எப்படின்னு கேட்டாரு. சார் நீங்க போன் பேச போகும்போது அவன் எங்க எல்லார்கிட்டையும் பெட் கட்டினா, உங்க முன்னாடியே உங்க பாஸ் சட்டை கட்ட வைக்கிறேன், அப்படி நான் கழட்ட வச்சுட்டான், ஆளுக்கு 10,000 ரூபாய் நீங்க தரணும், அதுபடியே இப்ப உங்களை சட்டை கழட்ட வச்சுட்டான், அதனால நாங்க எல்லாரும் அவனுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும், இது அநேகமா 3 லட்சத்தை விட அதிகமா வரும். இதை கேட்ட பாஸ் மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு.